இங்க இந்த வீட்டு மருமக கடுகு மாதிரி கத்திக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த பொண்ணோட மாமியார் சாப்பாடை கையில எடுத்துக்கிட்டு மருமகளை பார்த்து என்னடி எந்த நேரமும் வீட்டுல கடுகு மாதிரி பொறிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு திட்டுறாங்க. மருமகளும் மாமியாரை பார்த்து உன் வேலையை பார்த்துக்கிட்டு பொடின்னு திட்டுறாங்க. இப்படியே அந்த பொண்ணோட கொழுந்தனார் பையன் வந்து அண்ணியார்கிட்ட சாப்பாடு கேட்கிறான். அதுக்கு இந்த அண்ணியாரும் கொழுந்தனாரை பார்த்து உனக்கு ஆக்கி போடவாடா நான் இங்க இருக்கேன்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே எழுந்திருச்சு அந்த பையனும் வீட்டை விட்டு வெளியே போறான். இப்படியே சாப்பாடை வாயில வச்ச மாமியாரும் மருமகளோட இண்டு கதையை கேட்டுட்டு சாப்பாடை வச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிருந்த அந்த பொண்ணோட கணவரும் மனைவி கிட்ட வந்து எதுக்கடி இப்படி அம்மாவையும் தம்பியையும் திட்டிக்கிட்டு இருக்க, இன்னும் 2 நாள்ல ஊருக்கு போயிருவாங்க, அது மட்டும் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டுன்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்றான். மனைவியும் இன்னும் 2 நாளைக்கு என்னால ஆக்கி போட முடியாது, இன்னைக்கே உங்க அம்மாவை ஊருக்கு போக சொல்லுன்னு கணவர்கிட்ட சொல்றான். கணவரும் வேற வழி இல்லாம தன்னோட அம்மாவை பத்தி இன்னைக்கே ஊருக்கு போயிருமான்னு அனுப்பி வைக்கிறான். இந்த மருமகளும் ஒரு வழியா பையனோட குடும்பத்தை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஜாலியா வேற ஒரு பையனுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவனோட கணவர் மனைவியை கூப்பிட்டு யாரோட போன் கதைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுவா ஃப்ரெண்ட்னு சொல்லி சமாளிச்ச இவளும் கணவர்கிட்ட வந்து உடனே நீ டவுனுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்ற. இவரும் சரின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு டவுனுக்கு போறாரு. அப்படி போனா அங்க வந்த ஒரு வண்டி இந்த பையனை அடிச்சு போட்டு அங்க இருந்து போயிடுது. ஒரு பொண்ணு ஓடி வந்து இந்த பொண்ணு கிட்ட உன்னோட கணவருக்கு அடிபட்டுருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறான். இதை கேட்ட இவளும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தன்னோட கணவர் என்ன நிலைமையில இருக்கான்னு சொல்லி ஓரமா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கா. அப்ப இந்த பொண்ணு போன்ல பேசின அந்த பையன் இவளுக்கு போன் பண்ணி நீ சொன்ன மாதிரியே நான் வந்து செஞ்சுட்டேன், நீ உடனே என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்றான். இவளும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாரா. வீட்டுக்கு வந்த இவளும் தன்னோட குழந்தைய கூட பார்க்காம பீரோவுல இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் ஏறி அந்த பையனோட வீட்டுக்கு போறான். இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த இந்த பையனும் மனைவி தன்னை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பையனோட அம்மா வந்து தன்னோட பையனையும் பேர பையனையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு 2வது திருமணம் பண்ணிக்கிட்டு போன அந்த ராஸ்கல் வந்து வேற ஒரு பொண்ணு கிட்ட போன்ல காய்ச்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த இந்த பொண்ணு அவனை பார்த்து என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட நீ வந்து போன்ல பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறா. பதிலுக்கு இவனும் நான் வந்து அப்படி தாண்டி கதைப்பேன், நீ என்ன பண்ணுவ, நீ வேணா விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து திட்டுறான். அப்படி திட்டிட்டு அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி வெளியே வந்து தள்ளி விட்டுறான். அப்படி தள்ளி விட்ட இவனும் அந்த பொண்ணு கொண்டு வந்து அந்த பையன் தூக்கி எறிஞ்சிட்டு இதை வந்து எடுத்துக்கிட்டே நீ போடி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அங்க இருந்தே துரத்தி விட்டுறான். அழுதுகிட்டே வெளியே வந்த இந்த பொண்ணு வேற வழி இல்லாம தன்னோட கணவரோட வீட்டுக்கு வரா. அப்படி வந்த பையனோட சொந்தக்கார பொண்ணு பார்த்துட்டு அந்த பொண்ணை அசிங்கமா திட்டிட்டு கதவை மூடிடுறாங்க. இப்படியே 2 நாள் கழிச்சு இந்த பொண்ணு தன்னோட கணவர்கிட்டே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுகிறா. தன்னோட மனைவி மன்னிப்பு கேட்டதை பார்த்த கணவரும் அவளை சந்தோஷமா ஏத்துக்கிறாரு.